श्रीमन्नूतनरङ्गनाथेत्राडब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणारत्रात् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवागधीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामस्वात्मसम्पदम् यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। यो अन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसूप्तां सञ्जीवयच्च किल शक्तिधरस्वदहं न अन्यान् सहस्रचरणश्रवणत्वकहदीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै। கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றென்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே த்விரத சிகரி சீம்னா சத்மவான் பத்மயோனே துரக சவண வேத்யாம் ஷியாமலோ ஹவ்யவாஹ கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பசாக்கி கலயது குசலம் நக்கோபிகாருண்ய ராசிஹி. சபாயை நமஹ. வரதராஜ பஞ்சாசத்து உபன்யாசத்தில் இன்னைக்கு 2வது நாளில் நாம் இருந்துருக்கோம். இமையோர் தலைவனும் தூப்புல் குலமணியும் அப்படின்ற தலைப்பில் இந்த உபன்யாசம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 2ஆம் ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தூப்புல் குலமணியான சுவாமி தேசிகன் இமையோர் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வரதராஜன் விஷயமாக சில விஷயங்களை எடுத்து சொல்கிறார். இந்த வரதராஜ ஸ்தவமானது, வரதராஜ பஞ்சாசத்தானது எதற்காக அருளி செய்யப்பட்டது, எப்படி அருளி செய்யப்பட்டது, ஏன் அருளி செய்யப்பட்டது அப்படின்ற உபோத்காத விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். பூர்வ பேட்டிகா இன்னைக்கு நம்மால் அனுபவிக்கப்பட இருக்கிறது. அதே மாதிரி சுவாமி தேசிகனுடைய நைச்சானுசந்தானம், தன்னை எந்த அளவு வரதன் முன்பு தன்னை தாழ்த்தி பேசிக்கொள்கிறார், வரதன் அவரை எவ்வளவு ஸ்லாக்கியமாக வரதன் அவரை புகழ்படுத்துகின்றான் அப்படின்ற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சுவாமி தேசிகனுடைய வரதானுபவமும் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு 2வது ஸ்லோகத்தில் நாம் ஏன் வரதராஜ பஞ்சாசத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்தார் அப்படின்ற விஷயம் நாம் பார்க்க இருக்கிறோம். அடியன் ஒரு விஷயம், இந்த வீடியோன்னா நான் கையில் பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஃபோனை. அடியன் அதனால் வீடியோ எடுத்துட்டோமா? இல்லை, எதுவும் இல்லை. அடியன் கையிலேயே வச்சுருக்கணும். இது நான் இப்படியே கையில் வச்சுன்னு காமிக்கணும். அது அடியன் இப்போ யஸ்யானுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தः முஹ்யந்தபாங்குரதியோ முனிசார்வபௌமாக தஸ்யை வதே சுதிஷு சாகசம் அஷ்ணுவானः க்ஷந்தவ்ய ஏஷ பவதா கரிசைலநாத அப்படின்னு 2வது ஸ்லோகம். எல்லாருக்குமே ஒரு ஆனந்தம் வரதன் விஷயத்தில். இப்போ யாருமே வரதனை ஆழ்வார்கள் ஸ்தோத்திரம் பண்ணல, ஆழ்வார்கள் மங்களாசாசனமாக எந்த விஷயத்தையுமே வரதன் விஷயமாக காண்பிக்கல, எந்த பாசுரங்களையுமே. ஆச்சாரியர்களில் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா.
சுவாமி தேசிகன் பரியந்தம் எல்லாரும் பார்த்தாலும் ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கிறார்கள். ஆழ்வார்கள் ஏன் மங்களாசாசனம் பண்ணல வரதன் விஷயமாக? பல சந்தர்ப்பங்கள்ல இந்த கேள்வி நமக்கு இருக்கு. திவிதேசமாக ஆழ்வார்களாலே மயர்வர மதிநலம் அருளி செய்யப்பட்ட அந்த ஆழ்வார்களால வரதன் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணப்படவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பலவிதமான எடுத்துக்காட்டுகளோட பெரியவாள் நிரூபிக்கிறார் இந்த விஷயத்தை. ஆழ்வார்கள் ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகனே சில இடங்கள்ல சொல்றார். ஆழ்வார்கள் ஏன் ஸ்தோத்திரம் வெளிப்படையாக ஏன் மங்களாசாசனம் பண்ணல ஒரு இடத்துலையும் வரதனை பற்றி அப்படின்றதுக்கும் சில காரணங்கள் வியாக்கியான கர்த்தாக்கள்னால எடுத்து வைக்கப்படுகின்றன. சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே காட்டுறார் இந்த விஷயத்தை. முனி சிரேஷ்டர்களா இருக்கக்கூடியவர்கள் வரதன ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது தங்கு தடையின்றி எல்லா விஷயங்களையும் ஞானத்தினால அறிந்து பாடக்கூடிய சமர்த்தராக இருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்களே கூட வரதனுடைய ஒரு பெருமையை அறிந்து அவர்களால் ஸ்தோத்திரம் இயற்ற முடியுமா, புகழ்ந்து பாட முடியுமா அப்படின்னு கேட்டால் அவர்களால் கூட முடியாது. அவர்கள் கூட அச்சத்தில் நடுநடுங்கி போவர் அப்படின்னே சொல்றார். அசக்தரானவர்கள் முனி சிரேஷ்டர்கள் கூட அவர்களும் அழகிலே மயங்கி மூர்ச்சை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தெளிந்து இருந்தால் தானே பேச முடியும். அவனை பார்த்த உடனே ஒரு தெளிவு அப்படின்றதே இருக்காது. அவன் அழகில் மயங்கி விழுந்துடுவோமே நம்ம தான். அவன் முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணவா இயலும்? நம் நிலைமையே எப்படி இருக்கும்? அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நாம் சேவித்தாலே போருமே, நமக்கு வேற எதுவுமே தோணாது. அப்படி இருக்கும்பொழுது அவனை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அவனை பற்றி கவி பாட முடியுமா? முனிசிரேஷ்டர்களுக்கே இதெல்லாம் கஷ்டமாச்சு. கரிசையில நாத்தனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் வரதராஜன். அப்படிப்பட்டவனை பார்த்து சுவாமி தேசிகன் சொல்றார், உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண என்னால இயலுமா? யார் பண்ண முடியும்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நான் துணிந்து இந்த சாகச செயல்ல நான் இறங்குறேன், நீ தான் என்னை கரை சேர்த்து வைக்கணும்ன்றான். ஏன்னா காளிதாசனே ரகுவம்சத்துல சொல்றானே, கொசூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயா மதிஹி திதீர்ஷு துஸ்தரம் மோகாத் உடுப்பேனாஸ்மி சாகரம்னா. அடுத்த ஸ்லோகத்திலே மந்தக்கவி யசப்பிரார்த்தினா. அவன் காளிதாசன் அதனால அப்படி சொல்லிக்கிறான். கொசூரிய பிரபோ, சூரிய வம்ச சக்கரவர்த்தி திருமகனுடைய வம்சம் எப்பேற்பட்ட வம்சம். இவனுடைய அல்ப விஷய மதி எங்க இருக்கு? ஒரு சாகரத்தை, ஒரு கடலை ஒரு துடுப்பு போட்டு நகர்த்தக்கூடிய படகுனால சம்பூர்ணம் கடக்க முடியுமா? அந்த கடலை ஒரு பொழுதும் கடக்க முடியாது இல்லையா? மோகாத்து, ஒரு அறிவில்லாத காரணத்தினால, அறிவின்மையினால, பேராசையினால நான் கடக்க ஆசைப்பட்டவனாக இருக்கிறேன்னு காளிதாசன் சொல்றான். சுவாமி தேசிகன் சொல்றார், நான் இந்த மாதிரி ஒரு சாகச செயல்ல நான் இறங்கியிருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நான் இறங்கிட்டேன், அதை நீ தான் பொறுத்து அருளணும் அப்படின்னு வரதனை பார்த்து சுவாமி தேசிகன் சொல்றான். இப்படியெல்லாம் பூர்வ பேட்டிக்கா போடணுமா அப்படின்னு கேட்டால் நாம தான் கேள்வி கேட்கிறோமே, எல்லா விதத்திலையும் கேள்வி கேட்கிறோமே. ஏன் ஒருத்தரும், அதாவது யாருமே, எந்த ஆழ்வாருமே வரதராஜனை ஒரு அத்தியாயம் கூட ஸ்தோத்திரம் பண்ணலையா? ஒரு விஷயம் கூட ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணவே இல்லையா? ஏன் ஆழ்வார்கள் அகன்று நின்று விட்டனர் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், அயர்வரும் அமரர்கள் அதிபதியா இருக்கக்கூடியவன், இமையோர் தலைவனாக இருக்கக்கூடியவன் வரதன். அந்த வரதனுக்குன்னு பல குறிப்புகள் இருக்கு. நேற்று கூட மங்களாசாசனத்தில் பல விஷயங்கள் நாம் வரதன் விஷயமாக அனுபவித்தோம். எத்தனையோ ஸ்லோகங்கள் பெரியவாள் எப்படியெல்லாமோ வரதனை வர்ணித்திருக்கா. காஞ்சிபுரத்துக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடியவன், அத்திகிரி அருளாள பெருமாளாக இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய அளவில் அந்த வரதனை ஏன் ஸ்தோத்திரம் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு சுவாமி தேசிகன் சொல்றார், யாரு சொன்னா வரதனை ஸ்தோத்திரம் பண்ணலைன்னு சொல்லிட்டு,
வரதன ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரே ஆழ்வார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகனே காட்டுறார். பிரதம சதகே வீக்ஷ வரதம் அப்படின்னே சொன்னார் திரமிடோபனிஷத் சாரத்துல. பெரியவாள் ரொம்ப அழகாக இந்த அர்த்தங்களை காண்பிக்கிறார் வியாக்கியானத்துல. பரத்வாத்யைரித்தம் பரிசரண சக்தா குணகணை பிரபும் சேவாயோக்யம் பிரதம சதகே வீக்ஷ வரதம். பிரபும் சேவாயோக்யம் பிரதம சதகே வீக்ஷ வரதம் அப்படின்னு சொன்னான். அந்த முதல் சதகம் இருக்கே, முதல் 10 இருக்கே, அது வரதன் விஷயமாக பண்ணப்பட்டதுதான் அப்படின்னு சொல்ற. மயர்வர மதிநலம் அருளப்பட்ட அந்த ஆழ்வார்கள், நித்தியசூரிகளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், ஒத்த கருத்தை பேசிக்கொண்டு ஓரிடத்திலிருந்து வந்த அந்த ஆழ்வார்கள் தங்கு தடையின்றி எல்லா விதமான ஞானங்களையும் நன்றாக பெற்றவர்கள், சங்குச்சிதமாக இல்லாத சர்வதா விகசிதமான ஞானத்தையே பெற்றவர்கள், நன்றாக கல்பனை சக்தி உள்ளவர்கள், சாட்சாத்காரம் பெற்றவர்கள், அவர்களுடைய அனுபவங்கள் இருக்கு. அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் வைத்து பார்த்தால் பெருமாளை நன்றாகவே ஸ்தோத்திரம் பண்ணது நமக்கு நல்லாவே தெரியும்னு ஒரு காரணத்தை சுவாமி தேசிகன் சொல்றார் வரதன் விஷயமா. சாரசாரத்தில் இருக்கக்கூடிய சாரசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த 5வது ஸ்லோகத்தை பார்த்தால் நமக்கு ரொம்ப நன்னாவே புரியும். தமிழ்ல இந்த காரண பெயர்கள் இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்லுவா. சில இடங்கள்ல காரண பெயர் இட்டு பேசுவார்கள், சில இடங்கள்ல இடுகுறி பெயரை இட்டு பேசுவார்கள். இது கவிகளுடைய ஒரு சாமர்த்தியம். கவிகளுடைய சாமர்த்தியத்திற்கு ஏற்றா போல சில விஷயங்கள்ல சில மாதிரி பேசப்படுறது. பிரதம சதகே வீக்ஷ வரதம் வரேண்யத்துவம் தத்ய பிரதம வரணீயம் பிரதயதி அப்படின்னு சொன்னார் திரமிடோபனிஷத் சாரத்துல. சுவாமி தேசிகனே சொன்னார். அப்ப வரதன் அப்படின்னு அந்த சொல்லு இருக்கே, அந்த சொல்லுக்கு அருளாள பெருமாள் அப்படின்னு அர்த்தம். நேற்று பார்த்தோம் இல்லையா, அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார்னே பார்த்தோம் இல்லையா. காஞ்சி வரதன் தான் அந்த வரதன் அப்படின்ற சொல்லுக்கு உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய, அந்த சொல்லுக்கு ஏற்றவனாக இருக்கக்கூடியவன். எல்லா இடத்துலையுமே பார்த்தால் எந்த எம்பெருமான்களும் வரம் தரும்பொழுது வரதனாக மாறியே வரத்தை தருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. யாருமே நேரடியாக தன்னுடைய அர்ச்சாவதார மூர்த்தி திருநாமத்தை கொண்டு யாரும் வரத்தை தருவதில்லை. வரம் ததாதீதி வரதா, சாட்சாத் வரதன் தான் வரதனாக மாறியே தான் ரங்கநாதனும் வரங்களை கொடுக்கிறான். திருவேங்கடமுடையானும் வரதனாக மாறித்தான் வரங்களை கொடுக்கிறான்னே சொன்னா பெரியவா. காரண பெயர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆழ்வார் விஷயத்துல ரங்கநாதன், திருவேங்கடமுடையான், வெங்கடேசன் அப்படின்ற பெயர்கள்லாம் காரண பெயர்களா இருக்கும். வரதன், பிரணதார்த்திஹரன் இப்படின்ற பெயர்கள்லாம் இடுகுறி பெயர்களா இருக்கும். உதாரணமா அடியன் ஒன்று விஞ்ஞாபிக்கிறேன். ஆழ்வார் அப்படின்றது காரண பெயர், ஷடகோபன் அப்படின்றது இடுகுறி பெயர். அந்த காரணத்தினால இது ஏற்பட்டது இல்லையா. வேதாந்தாச்சாரியர் வெங்கடநாதன் அப்படின்றது இடுகுறி பெயர். வேதாந்தாச்சாரியர் கவிதார்க்கிக சிம்மம் கண்டாவதாரன் அப்படின்றதெல்லாம் காரண பெயர்கள். இடுகுறி பெயர் இயற்பெயர் அப்படின்னும் பெரியவாள் சொல்லுவாள். அப்படி காரண பெயர்களால் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இடுகுறி பெயரை கொண்ட வரதன் விஷயமாகத்தான் சொல்லப்பட்டது அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரதம சதகே வீக்ஷ வரதம் அப்படின்ற இடத்துல சாதிக்கிறதாக வியாக்கியானங்கள்ல சொல்லப்படுறது. அப்படி ஆழ்வார்களாலே அருளி செய்யப்பட்டவன் வரதன் அப்படின்னு இப்படி ஒரு விஷயத்தை கூட எடுத்து சொல்ல முடியும் நம்மளால. இன்னொரு விதமா சொல்றாரு சுவாமி தேசிகனே, யஸ்யானுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தா முஹ்யந்தபாங்குரதியோ முனிசார்வபௌமாக தஸ்யைவதே ஸ்துதிஷு சாகசம் அஷ்ணுவானா க்ஷந்தவ்ய ஏஷ பவதா கரிசைலநாத. இவனுடைய தேவி தொன் மகிமா அவதி ந துவயா ஞாயத்தே நாபி ஹரினா அப்படின்னு சொன்னார் ஆழ்வான் ஸ்ரீஸ்தவத்துல. அதே மாதிரி எப்படி தேவி விஷயத்துல கூறத்தாழ்வாரால அருளி செய்யப்பட்டதோ அது மாதிரி வரதன் விஷயத்துல சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றார். தேவி தொன் மகிமா ந துவயா ஞாயத்தே நாபி ஹரினா ஞாயத்தே.
உனக்கும் தெரியாது உன்னுடைய மகிமை, உன்னுடைய ஆத்துக்காருக்கும் தெரியாது உன்னுடைய மகிமை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அது தேவி விஷயத்துல. இங்க வரதன் விஷயத்துல சொல்றார், உன்னுடைய மகிமையை யாராலையும் பாடவே முடியாதுன்னு சொல்றார். அப்படியே பட்ட ஒரு மகிமை அவன். அந்த சாகச முயற்சி இருக்கே, அது யாராலையும் பண்ண முடியாது. ஆழ்வார்கள் அனைத்தும் பெற்றவர்கள் தான், அதுல சந்தேகமே கிடையாது. எல்லா விஷயத்தையும் ஆழ்வார்கள் பெற்றவர்கள் தான். அவர்களுக்கு சாட்சாத்காரமோ அனுபவமோ ஞானமோ கற்பனையோ எல்லாமே அதிகமாக தான் இருக்கு. தங்கு தடையில்லாத பெற்றவர்கள் தான் எல்லாமே. ஆனா அப்படிப்பட்டவர்கள் உன்னை வந்து சேவித்தால்னா மயங்கி விழுந்துருவான் அப்படின்னா. தரிப்பு ஏற்பட்டால் தானே புகழ்ந்து பாட முடியும். பாசுரம் பாடாமல் ஊமையாக இருந்தால், மூர்ச்சராகி வீழ்ந்து விட்டால் எப்படி பெருமாளுடைய பிரபாவத்தை பிரகாசப்படுத்த முடியும்? எப்படி பெருமாளுடைய புகழ லோகத்தாருக்கு எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும்? வேதமே சொல்றது, யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான். வேதமே சொல்றது. வாக்குக்கும் மனதுக்கும் புலப்படாமல் இருக்கக்கூடியவன் பெருமாள். யாரு? வரதன். நம்முடைய வாக்குக்கு அவன் எட்டிடுவானா? எவ்வளவு மகிமை வாய்ந்தவன், எவ்வளவு புகழுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் வரதன். வரதா வரதா வரதான்னு சொல்றமே, வரதராஜ பாகிமாம் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கிறோம் பிரதி தினம். அப்ப எப்பேற்பட்ட மகிமையோட கூடியவனாக இருப்பான் வரதன். அப்படி வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாமல் இருக்கக்கூடியவன் அந்த வரதனுடைய, எட்டாமல் இருக்கக்கூடியதுதான் வரதனுடைய மகிமையா இருக்கக்கூடியது. தேசிகன் சொல்றார், வால்மீகி வியாச பகவான்கள் கூட, வியாச மகரிஷிகள் கூட திருவேங்கடமுடியான் விஷயத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். வியாசரா இருக்கட்டும், வால்மீகி பகவானா இருக்கட்டும், அப்பேற்பட்ட மகரிஷிகள் கூட உன்னுடைய ஆனந்த கடல்ல இறங்கி நீந்தறத்துக்கு பயந்துண்டு அவர்கள் கரையிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா நான் தைரியமாகவே உன்னுடைய கடல்ல நான் இறங்கிட்டேன், ஆனந்த கடல்ல மூழ்கிறதுக்காக நான் இறங்கிட்டேன். எனக்கு அடியும் தரையும் தெரியல, தரை தட்டவும் முடியல, தரை தட்டவும் இல்லை. நான் மேலையும் என்னுடைய நிலைமையானது மேல் நோக்கியும் வர முடியல, நடுவில் நிற்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? சரி, கரைக்கு பயந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு என்னால் முடியல. சரி, இறங்கி கடலுக்கு அடியில் தரையில் நிற்கலாம் அப்படின்றதுக்கு என்னால் முடியல, நடுவில் நிற்கிறனே, நான் என்ன பண்ணுவேன்? நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னே சொல்கிறார் சுவாமி தேசிகன் தயாசதகத்தில். பிராயோதயே त्वदनुभाव மகாம்புராசௌ பிராச்சேதச பிரபுதயோபி பரம் தடஸ்தா தத்ராவதீர்ண மதல ஸ்புஷமாப்ளுதம் மாம் பத்மாபதே பிரகசனோச்சித மாத்ரியேதா. பத்மாபதே பிரகசனோச்சித மாத்ரியேதான்னார் சுவாமி தேசிகன். அதுவும் தயாசதகத்தில் சொல்லும்பொழுது பத்மாவதிக்கு பிரகசனோச்சிதன் அப்படின்னே சொல்றார். ஏன்னா எனக்கு மகரிஷிகள் உன்னுடைய நிலைமையை தெரிந்து கொண்டுதான் கரையில் நிற்கிறார்கள். நான் அப்படி இல்லை. நான் கரையில் கடலில் இறங்கிட்டு தரை தட்டி நிற்க முடியாமல் அப்படியே மிதக்கிறேன். என் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? உன்னுடைய சிரிப்புக்கு ஆளாகி நான் நிற்கிறேன். மந்தக்கவி யசப்பிராப்தி இல்லையா, எல்லோருடைய சிரிப்புக்கும் இடமாகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்றான் காளிதாசன் ரகுவம்சத்துல ஆரம்பத்துல சொல்லும்போது. அதுவும் அவனுடைய நிலைமையை எடுத்து சொல்றான், பிராம்சலப்பியே பலே லோபாத்து உத்பாகுரிவ வாமனா அப்படி. எப்படி ஒரு குள்ளன் உயரமாக இருக்கக்கூடிய அந்த மரத்துல பழத்தை பறிக்க ஆசைப்பட்டு மற்றவர்களுடைய நகைப்புக்கு ஆளாகி நிற்பானோ, அதே மாதிரி நான் நிற்கிறேன்னு காளிதாசன் சொல்றான். சுவாமி தேசிகன் அப்படியே சொல்றார், பத்மாபதே பிரகசனோச்சித மாத்ரியேதாக அப்படி. நான் அப்படி நிற்கிறேன், உன்னுடைய சிரிப்புக்கு ஆளாகி நிற்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். ஏன் ஆழ்வார் சொல்றாரு, கிருஷ்ணானுபவத்துல மூழ்கி கடந்து எல்லோருடைய நகைப்புக்கும் ஆளாகி நான் நிற்கிறேனே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதுவும் இங்க மூர்ச்சித்து நிற்கிறதோ
மயங்கி நிற்கிறதுன்னு அடியன் விஞ்ஞாபிக்கிறதோ எம்பெருமானான வரதனுடைய மகாத்மியத்துக்கு. எம்பெருமானுடைய மகாத்மியம் அப்படி இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சால், அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நாம் பிரவர்த்தித்தால் அது எங்கேயாவது நடக்குமா? எப்பேற்பட்ட விஷயம் அது. அது நம்மளால் பண்ண முடியுமா? சாகசம் குர்வானகான்னு சொன்னான். நான் சாகசம் பண்ணுறேன் அப்படின்னே சொல்கிறான். சாகசம் குர்வானகான்னு சொல்லாமல் இந்த இடத்துல என்ன சொன்னார் சுவாமி தேசிகன்? சாகசம் அஷ்ணுவானகா அப்படின்னே சொன்னார். சாகசம் அஷ்ணுவானகா, இந்த மாதிரி துணிச்சலான காரியத்தில் இறங்குவதை நான் அடைந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியத்தில் நான் இறங்கிட்டேன், என்னை நீர் தான் க்ஷமிக்கணும் அப்படின்னே பிரார்த்திக்கிறேன். அர்ச்சாவதாரோடைய வரதனுடைய அர்ச்சாவதார திருமேனியை பார்த்த உடனே அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு ஏற்படுறது. எப்படி இருந்தாலும் நமக்கு ஈடுபாடுன்றது வரதன் விஷயத்தில் தானாகவே வந்துடும். யாரை ஏற்படுத்தி விட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. வரதனை சேவித்தாலே போகிறோம், நமக்கு அந்த ஈடுபாடு தானாக வரும். அதுவும் மலையில் சேவித்தாலும் சரி, கண்ணாடி அறையில் சேவித்தாலும் சரி, குளத்துலேருந்து ஏழை பண்ண பெருமாளை இந்த ஜென்ரேஷனில் நாம் சேவித்தாலும் சரி, போன ஜென்ரேஷனில் இருந்த வாழ்க்கை இவ்வளவு கூட்டம் வந்திருக்குமான்னு நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? யாருக்காவது தெரியுமா? 2வது முறை சேவித்தவர்களுக்கு தெரியும். இது அடியேனி தான் முதல் முறை, 2வது வரை சேவித்தவர்களுக்கு தெரியும் இல்லையா? போன சமயத்தில் கூட்டம் எப்படி இருந்தது, இந்த சமயத்தில் கூட்டம் எப்படி இருந்தது மேலாக்க சொல்லிட்டு போயிடலாம். போன சமயத்தில் இந்த மாதிரி மீடியா ப்ரெஸ்ஸு இவ்வளவு ஒரு எல்லா இடத்துலையும் பரவல விஷயங்கள் அப்படின்னு. ஆனால் அது காரணம் இல்லை, வரதனுடைய பிரபாவம் காரணம். வரதனுடைய பிரபாவம் லோகத்தாரிடத்தில் போய் அவ்வளவு சேர்றது. ப்ரெஸ்ஸா மீடியாவாது ஏதாவது இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வரதன் அழைத்தால் மட்டும்தான் போக முடியும். என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் அங்கே பட்டாச்சாரா இருக்கா, பட்டர்களாக இருக்கா, எனக்கு வேண்டியவர்கள்லாம் அங்கே இருக்கா. என்னால் ஒரே ஒரு முறை தான் சேவிக்க முடிஞ்சு 48 நாளில். என்னுடைய சொந்த ஊர் அது. சொந்த ஊர்லேயே என்னால் ஒரு நாள் தான் போக முடிஞ்சது. எனக்காக ஏற்பாடு பண்ணுறவா மொத்த பேரும் ஒரு நாள் தான் ஏற்பாடு பண்ணான். தனியாக சேவை சாதித்து கொடுத்தார், சேவையை ஏற்படுத்தி கொடுத்தனர். வரதனுடைய மகிமை வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் கூட ஏதோ கூட்டத்தோட கூட்டமாக சேவிச்சுட்டு போயிட்டா. எத்தனையோ பேர் வெளியில் மைக்கை பிடித்து கொண்டு என்னென்னவோ சொல்கிறவாள்லாம் கூட வரதனை ஒரு முறை சேவிச்சா போகிறோன்னு சேவிச்சுட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட பிரபாவம், அப்படிப்பட்ட மகாத்மியமானது வரதனுக்கு இருக்கு. நேற்று சொன்னமே அப்பைய தீக்ஷர் சொல்கிறாருன்னு ஒரு ஸ்லோகத்தை அவருடைய கோலையானந்தத்தில் ஆரம்பத்திலே சொல்கிறார். அப்பைய தீக்ஷர் வரதனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவனுடைய மகிமையானது போயிட்டே இருக்கு அப்படின்னார். மகிமையானது எங்கேயோ போகிறது, அவனுடைய ஸ்துதியில் நான் இறங்கிட்டேன். அது ஆனந்த கடல், அந்த கடலில் மாட்டின்னு முழிக்கிறேன் நான். அதில் வரக்கூடிய அலைகளில் நான் மோதி தத்தளிக்கிறேன். என்னுடைய சாகசத்தை நான் யாரிடத்தில் சொல்லுவேன்? எல்லாரும் என்னை நகைப்பாக பார்க்கிறார். என் போன்றவர், நான் என்னை போல இருக்கக்கூடியவாள் ஏன் நகைப்புக்கு ஆளாக மாட்டார்கள் அப்படின்னே சொல்கிறார் அப்பைய தீக்ஷிதர் கோலையானந்தத்தில். தஸ்ய ஸ்துதௌ தவ தரங்கித சாகசிக்யா கிம்மாத்ருஷோ புதஜனஸ்ய பவேன்னஹாஸ்யா. எல்லாரும் என்னை பார்த்து ஏன் சிரிக்க மாட்டார்? கண்டிப்பாக சிரிப்பா. வரதனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தா சிரிக்காமையா இருப்பா? வரதராஜ பஞ்சாசத்தை உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அடியன் 7 நாளில் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு இறங்கிட்டேன். எத்தனை பேர் நினைப்பா 7 நாளில் வரதராஜ பஞ்சாசத்தை பூர்த்தி பண்ண முடியுமா? வரதனுடைய வர்ணனையை பண்ண முடியுமா 7 நாட்களில்? பண்ண முடியும், வரதனுடைய கட்டாட்சம் இருந்தால். சுவாமி தேசிகனுடைய வரதானுபவத்தில் இன்னைக்கு 4வது தலைப்புல அந்த விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். பண்ண முடியும்னு காட்டுறார் சுவாமி தேசிகன். வரதராஜனுடைய கட்டாட்சம் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பிதானி அப்படின்னு சொல்கிறார் 6வது ஸ்லோகத்தில். கண்டிப்பாக முடியும்னு சொல்கிறார். கிளி போல பழக்கி வைத்தவன், நான் கிளி போல பேசுகிறேன், என்னை பழக்கி வைத்தவன் என்னை பேச வைக்கிறான் அப்படின்னே சொல்கிறார் சுவாமி தேசிகன். பேச வைக்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டால் வரதன் தான் என்னை பேச வைக்கிறான். அவனால் கூண்டிலே அடைக்கப்பட்டு வளர்த்த கிளி நான் அப்படின்னு சுவாமி தேசிகனே பின்னாடி சொல்ல போகிறார். அப்படிப்பட்ட வரதனை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். என்னை யார் என்னவானா நினச்சிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு. பூர்வாச்சாரியர்கள்
ஸ்தோத்திரம் பண்ணிருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணாமல் போயிருக்கலாம். அவர்கள் மயங்கக்கூடும். அவர்கள் மயங்கி நிற்பதனால அவர்களால் பாடாமல் விட்டுருக்கலாம். தேவப்பெருமாள் விஷயத்தில் இந்த அனுபவம் இருக்கு. இந்த அனுபவத்தினுடைய எல்லைக்கே நாம் போயின்னு இருக்கோம். அதனால் இது ஒரு அதிசயோக்தி கிடையாது. இதெல்லாம் தேவப்பெருமாள் இடத்துல சொல்லக்கூடிய என்ன சொல்கிறது எக்ஸாஜரேஷன்ஸ் கிடையாது. இதெல்லாம் தானாகவே அமையிறது தேவப்பெருமாள் விஷயத்தில். ஏன்னா சம்சாரமே மோட்ச துல்லியமாக இருக்கக்கூடியவர்கள் நாம. யாரெல்லாம் வரதராஜனை சேவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த சம்சார சாகரத்திலே இருப்பதற்கே விரும்புகிறார்கள். அதனால தான் நேற்று சொன்ன வைகுண்ட வாசேபி நமேபிலாசா. வைகுண்ட வாசத்தில் கூட நமக்கு எண்ணம் இல்லை, வேண்டாம். சுவாமி தேசிகனே சொல்றார், வேண்டாம் இது எனக்கு. ஏன்னா இந்த சம்சாரமே எனக்கு மோட்ச துல்லியமாக தான் இருக்கு. இந்த சம்சார சாகரத்திலே நான் இருக்கேன், இங்கேயே இருந்துருக்கேன், வரதனையே சேவிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் ஏதத் தேகாவசானே அப்படின்னாருமாம். ஏதத் தேகாவசானேன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? அந்த 90 வயசு எனக்கு இருந்தால் கூட அந்த 90 வயசு பர்யந்தம் நான் வரதனையே சேவிச்சுட்டு இருக்கணும்னு. வரதனையே எத்தனை பேருக்கு ஆனந்தம் தெரியுமா? அந்த சன்னதித்தரில் ஒரு வீடு கிடச்சிடாதா? அந்த சன்னதித்தரில் ஒரு வீடு எடுத்துட்டு நாம் இருந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆனந்தம். பிரதிதினம் வரதன் ஏழ்ற அழகை நம்ம பார்க்க மாட்டோமா? வரதனை சேவிக்க மாட்டோமா? தினமும் கோவிலுக்கு போக மாட்டோமா? தினமும் வரதனை சேவிக்க மாட்டோமான்ற எல்லா உற்சவங்களையும் சேவிக்க மாட்டோமா? வரதன் விஷயத்தில் எத்தனை பேருக்கு ஆனந்தம், எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்கு? இந்த எண்ணத்தை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல பூர்த்தி பண்ணி வைக்கிறார். கண்டிப்பாக முடியும் இல்லையா? தாரதமியம் பார்த்து வரதன் அனுகிரகிக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. சாமானிய புத்தி ஜனகாஸ்டன் பின்னாடி சொல்லவே போறார். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வரதன் நம்மை ரட்சிப்பான் அப்படின்ற எண்ணம் இருக்கு. நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன்ல, நீ என்ன ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறேன்னு சொன்ன, நீ என்ன ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிற உன் விஷயத்துல அப்படி பெருமாள் கேட்கிறார். உடனே பூர்வ பேட்டிகளை சொல்லும் பொழுது இந்த மாதிரி சாகச காரியத்தில் இறங்கிட்டு மன்னிக்க சொல்றியே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறார். இது மன்னிப்புலாம் கேட்கலாமா? சாகச காரியத்தில் இறங்கிவிட்ட சந்தவிய ஏச பவதா கரிசைலநாதன்னு சொன்னீங்க, இது நியாயமான்னு கேட்குறார் பெருமாள். இப்படியேப்பட்ட சாகச காரியம். அது சுவாமி சொல்றார் தேசிகன், நான் பெரும் அவசாரப்பட்டவன், அனாதிகாலங்களாக அபச்சாரமே பட்டு இருக்கேன். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னார் ஒரு இடத்துல. அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அப்படின்னார் தயாசதகத்தில். அப்படி ஏகப்பட்ட அபராதங்களுக்கு நான் இருப்பிடமானவன். ஆகையினால எனக்கு இது ஒன்றும் நன்றாக செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. நீ உதார குணசாகரனாக இருக்கலாம் வரதா, ஆனால் எனக்கு இது செய்ய முடியுமான்னு தெரியல. நான் எப்படி அபராதங்களே செய்து பழகி போனவனா இருக்கனே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். பகவத் அபச்சாரத்துக்கும் பாகவத் அபச்சாரத்திற்கும் அசக்கிய அபச்சாரங்கள் அப்படின்னா, பகவத் அபச்சார பாகவத் அபச்சார அசக்கிய அபச்சாரன்னார் பாஷ்யக்காரர். அப்படி இந்த மாதிரி அபச்சாரங்கள் எல்லாத்தையும் பண்ணவன். ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். ராஜபத்னி விஷயத்துல அந்தப்புற விஷயத்திலேயோ அபராதம் பண்ணவன், குற்றம் செய்தவன் ராஜாவினுடைய சமூகத்தில் போய் எப்படி நிற்பான்? ராஜாவினுடைய ராஜபத்னி விஷயத்திலேயோ அந்தப்புற விஷயத்திலேயோ தவறுகள் செய்தவன் ராஜாவினிடத்தில் முன்பு நின்று ராஜாவினுடைய புறத்தாக நின்று கொண்டு எப்படி ராஜாவை பற்றி ஸ்தோத்திரம் செய்வதற்கு அஞ்சுவானோ அதே மாதிரி நான் இன்னைக்கு நிற்கிறேன். சுவாமின் பயாத் கிமப்பி வக்தும் அகம்ன சக்தா. ஒரு பயத்தினால நான் இங்கே நிற்கிறேன் அப்படி. ஏன்னா அனாதிகாலமாக பண்ணப்பட்ட அபராதங்கள் என் கண்ணு முன்னாடி நிற்கிறது. உன் கண்ணு முன்னாடி என்னால் நிற்க முடியல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீ என் சுவாமி. சுவாமின் பயாத், நீ என் சுவாமி, நீ என்னோட சுவாமி, நான் உன்னுடைய பிருத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் சமாதானப்படுத்த முடியும். ஆனால் அவ்வளோ சமாதானப்படுத்த முடியல என்னால். ஏன்னா எனக்கு பயம் அதிகமாக இருக்குது. சுவாமின் பயாத் கிமப்பி வக்தும் அகம்ன சக்தா. எதுவுமே என்னால் சொல்ல முடியாமல் இருக்கேன் ஏ வரதராஜா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறேன். அழகான ஒரு பாசுரம் இருக்கு. அவ்வியாஜ வத்சலன் வரதன்
அவ்வியாஜ வத்சல ததாபி நிரங்குஷம்மாம். நீ சாதாரணமானவன் இல்லை, எனக்கு ஒரு தைரியம், என்னதான் நான் பயந்தாலும் கூட எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. அந்த தைரியத்தை கொண்டு உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். ஏன்னா ஒரு அம்மா இருக்கா, அந்த அம்மா சிசுவுக்கு பாலை கொடுக்குறா. என்னதான் அது கோபத்தில் இவள் இருந்தாலும், அது சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தாலும் கூட, இவள் கோபத்தில் இருந்தாலும் கூட, ரெண்டு சமயத்திலையுமே சரி, சிசு பால் கேட்கறது, இவள் கோபத்தில் இருக்கா. அந்த சமயத்தில் கூட கோபத்தில் இருந்தாலும் கூட சிசுவுக்கு பால் கொடுக்குறா. சிசு பாலை குடிக்க மாட்டேன்னு அது முரண்டு பிடிக்கிறது, இவோ தயவு பண்ணி சாலை பறிந்து அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்குறா. அப்போ ஏதாவது ஒரு காரணத்தை பார்த்தா அந்த குழந்தைய ரட்சிக்கிறா அந்த மாதா இல்லையே. அப்படிப்பட்டவன் தானே வரதா நீ. நீயும் என்னை தாயாராக நினைத்து கொண்டு தானே, ஏன்னா நடாதுரம்மாளுடைய சரித்திரத்தில் நீ அப்படித்தானே இருந்த. அவரை தாயாராக்கி கொண்டு நீ பாலை அமுது செய்தாயே இல்லையா. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். பாலை ஸ்வீகரித்தாயே, பாலை எடுத்துக்கொண்டாயே, இது எப்படி முடியும் இது? அப்போ அந்த தைரியம் இருக்கு இல்லையா, அந்த தைரியம் எனக்கு இருக்கு. நான் சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆழ்வார் சொல்லியிருக்காரு, தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, விரைகுழவும் மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட் தம்மானே, அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனே பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார். அந்த மாதிரி நானும் உன்னுடைய வாத்சல்யத்தை எதிர்பார்த்து காற்று கொண்டிருக்கின்றேன். அந்த வாத்சல்யம் உன்னிடத்துல இருக்குன்ற ஒரு தைரியம் இருக்கு. வரதா, நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. நான் உனக்கு சிசு இல்லையா? நான் மட்டும் இல்லை, லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சேத்தனர்களும் உனக்கு சிசு தானே. அந்த வாத்சல்யம் உனக்கு இருக்குமோ இல்லையோ? எந்த விதமான தடங்களும் இல்லாமல் உன் திருவடியில என்னை நீ சேர்த்துப்பிய, என்னை நீ ஸ்வீகரித்துக் கொள்வாய், என்னிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை நீ பார்க்க மாட்ட அப்படின்ற காரணத்தினால்தானே உன்னை நான் உரத்த குரலோட நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன். அதனால தானே இன்னைக்கும் உற்சவ காலங்கள்ல வரதா வரதா வரதான்னு நம்ம சொல்றோம். வரதராஜ பாகிமாம் தேவராஜ ரக்ஷமாம்னு ஏன் நம்ம சொல்றோம் ஒவ்வொரு உற்சவத்திலையும்? ஏன்னா நாம உறக்க அவனை அழைப்பதன் மூலம் அவன் நம்மளை அழித்து காப்பான் அப்படின்றது சுவாமி தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம். அதனால தானே கெட்டியா நான் வரதா வரதான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லாமே உன்னுடைய கடாட்சம் அப்படின்ற, எல்லாமே உன்னுடைய கடாட்சத்தினால் நடக்கக்கூடிய விஷயம்தான், வேற எதுவுமே கிடையவே கிடையாது. அதிகரண சாராவளியில ஒரு ஸ்லோகம் வருது, ரங்கநாதன் விஷயமா சுவாமி தேசிகன் சொல்றார், ஸ்வாத்மாதம் ரங்கநாத ஸ்வயமிதி முகரீகிருத்ய சம்மோததே ஸ்ம. ரங்கநாதா, நான் ஒன்றும் இந்த அதிகரண சாராவளியை பாடலை, எல்லாத்தையுமே நீதான் பாட வைக்கிற. வேதாந்தாச்சாரிய சம்யாம் அவகிதம் பகுவித்து சார்த்தம் அன்வர்த்தயாமின்னு சொன்னார் ஒரு இடத்துல. வேதாந்தாச்சாரிய சம்யாம், வேதாந்தாச்சாரிய சம்யாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இந்த வேதாந்தாச்சாரியர் அப்படின்ற ஒரு திருநாமத்தை நமக்கு காண்பிக்கக்கூடிய அளவுல, அதை அன்வர்த்தமாக காண்பிக்கக்கூடிய அளவுல இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளியில நிரூபித்து காட்டுறார். ஹே ரங்கநாதா, இதை நீதான் எனக்கு கொடுத்த. இந்த அதிகரண சாராவளியை நான் ஸ்தோத்திரம் பண்ணல, நான் ஒன்றும் இந்த அதிகரண சாராவளியை ஸ்தோத்திரம் பண்ணேன் அப்படின்றது கிடையாது. நீதான் எனக்கு இதை காண்பிச்சு கொடுத்த. அதனால நீதான் எனக்கு இந்த அதிகரண சாராவளி பூர்த்தியாக அனுகிரகம் பண்ணாயே தவிர என்னுடைய சாத்தியத்தினால எதுவும் நடந்தது கிடையாது, என்னுடைய சக்தியினால் நடந்ததுன்றது எதுவுமே கிடையாது. உன்னுடைய வாத்சல்யம்தான் என்ன வாயை திறந்து பாட வச்சது எல்லாத்தையுமே. இதெல்லாமே ஒரு விதமான தடங்களும் இல்லாமல் இந்த அதிகரண சாராவளி பூர்த்தியாக என்னை பாட வச்சது அப்படின்றது என் மேல உனக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். சுவாமி ரங்கநாதன் விஷயமாக சுவாமி தேசிகன் சொல்றார். ஏன் கோதாஸ்துதியில சொல்றாரு, மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்வதீயா, மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்வதீயா. நான் வாய முடிந்தா இருக்கணும்னு பார்த்தேன்,
அது பிரதோஷ காலம். நாச்சியாருடைய திவ்யமங்கல விக்கிரக அழகானது என்ன வாய மூடின்னு இருக்க உடலை. நாம் மௌனமாக இருக்க ஆசைப்பட்டாலும் அவளுடைய குணங்கள் இருக்கே என்னை பிரதோஷ காலத்திலையும் பாட வச்சிருத்துனர் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி பெருமாள் நம்மளை வாத்சல்யத்தினால ரட்சிக்கிறான். அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சு நான் ஓரமா நின்றுட்டு இருந்தேன். என்னால் அது முடியாது, மத்கிருதி சாத்தியம் இது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு வாகன மண்டபத்தில் கூட்டமாக நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன்றார் வரதராஜன் விஷயமா சுவாமி தேசிகன். ஆனால் அது இல்லையே, அப்படி முடியாது. ஏன்னா பெருமாளுடைய வாத்சல்யம் எனக்கு அதிகமாக இருக்கே. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு நான் சொல்லிக்கலாம் என்ன, ஆனால் பெருமாள் அப்படி நினைக்கலையே. அபராதங்களை பண்ணியவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் பெருமாள் அப்படி நினைக்கலையே. பெருமாள் அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே இல்லை, இது நிக்கல. பெருமாள் அப்படி நினைக்காமல் எல்லாத்தையுமே சுவாமி தேசிகன் திருவாக்கால வெளியில கொண்டு வரணும் அப்படின்றத வரதன் நினைக்கிறானே. வாத்சல்யம்ன்றதுக்கே லட்சணம் என்ன தெரியுமா சாஸ்திரத்துல? தோஷேஷு குணத்துவ புத்திகி அப்படின்னு சொல்லுது. கத்தியத்திரயத்தினுடைய பாஷ்யத்துல, சரணாகதி கத்தியத்தினுடைய வியாக்கியானத்துல சுதப்பிரகாசிகாச்சார் இதே தான் காட்டுறார். தோஷேஷு குணத்துவ புத்திகி அப்படின்னே சொல்றார். ஆழ்வாரும் இதை காட்டுறார். ஆழ்வாரும் திருச்சந்த விருத்தத்துல சொல்லும் பொழுது இதே விஷயத்தை அப்படியே காட்டுறார். அது எப்படின்னா, செய்த குற்றம் நற்றமாகவே கொல் ஞாலநாதனே அப்படின்னே சொல்றார். செய்த குற்றம் எதுவாயினும் அப்படின்னு அர்த்தம். செய்த குற்றம் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே சுவீகரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னே காட்டுறார் திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தில். அப்படிப்பட்ட தோஷேஷு குணத்துவ புத்தி, இந்த தோஷேஷு குணத்துவ புத்தியானது வேற யாருக்கும் வராது இல்லையா? இவருக்கு மட்டும்தான் வரும், வேற யாருக்கும் வராது. அப்போ யாரிடத்துல இருக்கு அப்படின்னா வரதனிடத்தில் தான் இருக்கு. அதுவும் வரதனிடத்துல இது அதிகமாகவே இருக்கு அப்படின்னா ஆழ்வார் சொல்றார், வைது நின்னை வல்லவா பழித்தவர்க்கும் மாறில் போர் செய்து நின்ன சற்ற தீயில் வெந்தவர்க்கும் வந்து உன்னை எய்தலாகும் என்பர் ஆதலால் எம்மாயனாயினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே. அப்போ அப்படியே என்னுடைய தோஷத்துல குணத்துவ புத்தியோடு இருக்கக்கூடியவன் வரதன். ஸ்வதோஷ பரதோஷ வித்து அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்துல சொல்லும்போது. தோஷ அதர்சனம் அப்படின்னு சொன்னான். தோஷங்களை எம்பெருமான் ஒரு பொழுதும் பார்ப்பதே இல்லை அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு வரதன் விஷயத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்துதியை இயற்றுவதற்கு, ஒரு ஸ்தோத்திரத்தை இயற்றுவதற்கு சுவாமி தேசிகன் தயாரா இருக்கார். இது பூர்வ பேட்டிகா. ஏன் வரதராஜ பஞ்சாசத்தை சுவாமி தேசிகன் இயற்றினார் அப்படின்னு, இந்தந்த காரணத்தினாலே சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்தை இயற்றினார் அப்படின்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். இப்போ சுவாமி தேசிகன் பெருமாள் ஆக்ஞாபித்துட்டார், வரதராஜ பஞ்சாசத்தை தேவரீர் இயற்ற வேண்டும் அப்படின்னு பெருமாளுடைய ஆக்ஞை வந்துருத்து. எப்படி சொல்ல முடியும்? பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தானே சொல்ல முடியும். பெருமாளுடைய அனுகிரகம் இல்லாமல் சொல்ல முடியாது எந்த விஷயத்தையும். அப்ப சொல்றார், கிம் வியாஹராமி வரதஸ்துதயே கதம் வா கத்யோதவத் பிரளகு சங்குச்சித பிரகாச தன்மே சமர்ப்பயமதிம் ச சரஸ்வதிம் ச த்வமஞ்சசா ஸ்துதிபதைர் யதஹம் தினோமி கிம் வியாஹராமி வரதஸ்துதயே கதம் வா. இப்போ வரதன் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் நம்ம பார்க்கணும். அர்த்தம் ரொம்ப முக்கியம் வரதன்ற சொல்லுக்கு. ஏன்னா வரதன்ற திருநாமத்தை நாம் அனுபவித்தால் மட்டும்தான். ஏன்னா பல இடங்களில் நாம் வரதா வரதா அப்படின்னு அதிகமாக பயன்படுத்தின்னு இருக்கோம். ஏன்னா அந்த சொல்லுடைய பொருள் தப்பாமல் இருக்கணும். அந்த சொல்லுக்குன்னு ஒரு பொருள் இருக்குமோ இல்லையோ அர்த்தம், அந்த பதார்த்தமானது தப்பி போயிடக்கூடாது. பல அர்த்தங்கள் இருக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும். வரம் ததாதீதி வரதா அப்படின்னு சாதாரணமாக சொல்லக்கூடியது. நாம் கேட்கக்கூடிய வரங்களை கொடுக்கக்கூடியவன் வரதன் அப்படின்னு. நேற்றுக்கே சொன்ன வரம்னால்
இன்னொரு அர்த்தமும் இருக்கு. சிரேஷ்டம் அப்படின்னு அர்த்தம், சிறந்தது அப்படின்னு அர்த்தம். விவாக காலத்தில் வரன் தேடுறோம் நாம. வரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பெண்ணுக்கு சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னு. ஏன் சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்துல ஜனகன் சொல்றாரு, சகதர்ம சரி தவ அப்படின்னே சொல்றாரு. பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா இயம் சீதா மம சூதா சகதர்ம சரி தவ பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினானே சொல்றாரு. சகதர்ம சரித்தவ, இவளுக்கு சிறந்தவன் இவன் தான் அப்படின்னு நாம வரனை தேடி கண்டுபிடிக்கிறோம். வரேண்யம் அப்படின்ற அர்த்தத்தில் அதுதான் சொல்லப்பட்டது. வரேண்யம் அப்படின்னு திரமிடோபனிஷத் சாரத்திலையும் சொன்னான். காயத்ரி மந்திரத்தில் கூட இந்த சொல்லானது வருது. வரம் அப்படின்னால் வரம் அவரம் அப்படின்னு ரெண்டு. வரமான தத்துவம் உயர்ந்த தத்துவம், அவர தத்துவம் தாழ்ந்த தத்துவம். தாழ்ந்த தத்துவமாக இருக்கக்கூடிய சேத்தனன் உயர்ந்த தத்துவமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் வரதனை பற்றி கொள்வது தான் சிறந்தது அப்படின்னு சொன்னான். ஆனால் தான் அவன் வரதன். இதெல்லாமே லோகே சர்வே ஸ்திரீ பிராயாக, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம பெருமாள் மட்டும்தான் புருஷன், மற்ற எல்லாரும் ஸ்திரீகள்னே வச்சுக்கலாம். அப்போ நாமெல்லாம் நமக்கு தகுந்த வரனை தேடி போறோம். நமக்கு தகுந்த வரன் யாரு அப்படின்னு கேட்டால் வரதன் தான். அந்த வரதன் தான் நமக்கு தகுந்த வரன். நம்மளையெல்லாம் அவன் மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு போகக்கூடியவன். வரேண்யம், மிகச்சிறந்த வரத்தையே வரமாக கொடுக்கிறபடினால் அவனுக்கு வரதன் அப்படின்னு பேர். இந்த ஸ்வஸ்தி வாசகம் சொல்லும்போதெல்லாம் பார்த்துக்கலாம். பெரியவாள் இப்போ ததியாராதனை முடிஞ்ச பிறகு ஆசீர்வாதம் பண்ணும்போது ஸ்வஸ்தி வாசகம் சொல்லுவாள். கேட்டுக்கோ இல்லையா? ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாதா சுப்ரசன்னோ வரதோ பூத்வா அப்படின்னு சொல்லுவாள். உடனே ததாஸ்து அப்படின்னு பக்கத்தில் இருக்க பெரியவாள்லாம் சொல்லுவாள். அப்போ ரங்கநாதன் கூட சுப்ரசன்னா வரதோ பூத்வா. அப்போ ரங்கநாதனாக இருந்தாலும் வரத்தை அளிக்கும் பொழுது அவன் வரதனாக இருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லியிருப்பான். அப்போ அருளாள பெருமாளாக இருந்தால் மட்டும்தான் சேத்தனர்களுக்கு வேண்டிய அருளை கொடுக்க முடியும். அருளாள பெருமாளாக இல்லைன்னா சேத்தனர்களுக்கு வேண்டிய அருளை யாராலையும் கொடுக்கவே முடியாது அப்படின்னு. இப்போ இந்த ஆழ்வார்கள் மற்றவர்கள்லாம் கூட இந்த தேவப்பெருமாள் விஷயத்தில் வரும்பொழுது யாருமே ஸ்தோத்திரம் செய்ய முடியாமல் மயங்கி போயிட்டான்னு சொல்லும் பொழுது அவனுடைய ஸ்தோத்திரத்தை ஏற்றுவதற்கு என்னால் என்ன முடியும்? கிம் வியாஹராமி வரதஸ்துதையே கதம் வா, எப்படி முடியும்? கிம் வியாஹராமி, எதை சொல்ல முடியும் என்னால்? நான் கத்யோதவத் பிரலகு சங்குச்சித பிரகாஷா, நானோ மின்மினி பூச்சி போல இருக்கேன், அவனோ சூரியனை போல பிரகாசித்து கொண்டு இருக்கின்றான். அவனை போய் என்னால் சொல்ல முடியுமா? அவனை போய் என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அவன் இமையோர் தலைவனாக இருக்கான், நான் சாதாரண ஒரு கவியாக இருக்கேன், என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா அவனை? கத்யோதவத் பிரலகு சங்குச்சித பிரகாஷா, சங்குச்சித பிரகாசம் என்னுடையது. கத்யோதம், கத்யோதம்னா மின்மினி பூச்சின்னு அர்த்தம். குறைவான அளவிலே மின்னி மின்னி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதுதான் மின்மினி பூச்சி. சூரியனுக்கும் அதற்கும் எவ்வளவோ வாசி இருக்க, எவ்வளவோ வித்தியாசம் இருக்க. வித்தியாசத்தை நம்மளால சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட ஒரு அபரிமிதமான பிரகாசத்தை உடையவன் சூரியன். இந்த மின்மினி பூச்சி அவன் எதிரில் ஜொலிக்க முடியுமா? வரதன் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன், என்னால் போய் அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? காளிதாசன் சொல்ற மாதிரி சொல்றார், கொசூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயாமதி கத்யோதவத் பிரலகு சங்குச்சித பிரகாஷா. ரகுவம்சத்தில் சொன்ன விஷயத்தை அப்படியே காட்டுறாரு. அவன் கவி, இவர் வேதாந்தாச்சாரியர் இல்லையா? இவர் வெங்கடேசனுடைய அவதாரம் இல்லையா? அதனால கத்யோதவத் பிரலகு சங்குச்சிதன் ஸ்ருதியில் சொல்லப்பட்ட விஷயத்தை அப்படியே சொல்றார். கம்பிரம்ம கம்பிரம்மன்னு சொல்லப்பட்ட அந்த ஸ்ருதி வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே காண்பிக்கிறார். தாத்பரிய சந்திரிகையில சுவாமி தேசிகனே சொல்றார், இந்த இடத்துக்கு வரும்பொழுது, அதுவும் 10ஆம் அத்தியாயத்தில் சொல்லும்பொழுது,
பிரகாசமயமாக இருக்கக்கூடியவர்கள் தான் தேவர்கள். அந்த தேவர்களுக்கும் மின்மினி பூச்சிக்கும் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குமோ அதே அளவு வித்தியாசம் தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய வரதராஜனுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னார். தேவாதி தேவராக இருக்கக்கூடிய வரதராஜன் எப்பேற்பட்ட பிரகாசத்தை உடையவன். இந்த தேவர்கள் இருக்காளே, இவர்கள்லாம் மின்மினி பூச்சியினுடைய அளவுக்குத்தான் பிரகாசத்தை உடையவர்கள். அவனுக்கு எதிரில் அதே மாதிரி தான் இப்போ தன்னையும் சொல்லிக்கிறார். நைச்சியான சந்தானம் தன்னையும் அப்படிதான் சொல்லிக்கிறார். கிம் வியாஹராமி. முகுந்த மாலையில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, 19வது ஸ்லோகம். ஆழ்வார் சொல்றார், கீட்டா சமஸ்தா சுராஹ திருஷ்டே யத்ர. ஸ்லோகமே அழகா இருக்கும் இது. க்ஷுத்ரா ருத்ர பிதாமக பிரபுதயா. க்ஷுத்ர தேவதைகளாக இருக்கக்கூடிய ருத்ரராகட்டும், பிதாமகராகட்டும், யாரா இருக்கட்டும், கீட்டா சமஸ்தா சுராஹ, இந்த தேவர்கள் இருக்காலே அவர்கள் எல்லாம் கிருமிக்கு சமமானவர்கள். திருஷ்டே எத்திர சதாவகோ விஜயத்தே பூமாவதூதாவதா, பூமாவதூதாவதின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு வரதன் முன்பு நான் என்ன மாதிரியான ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ண முடியும் அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்றார். ஏன்னா எதையுமே வரதன் தான் கொடுக்கணுன்றதுக்காக அந்த பூர்வ பேட்டிகையினுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த நைச்சியான சந்தானம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீனர்கள் இதெல்லாம் தானே சொல்லுவா. ஏன் சுவாமி தேசிகன் இந்த மாதிரி தன்னை நைச்சியான சந்தானம் பண்ணிக்கணும் அப்படின்னு தானே சொல்லுவா. ஒரு இடத்துல தன்னைத்தானே நைச்சியான சந்தானம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சாஸ்திரம் சொல்றது. அதிமானம் சதாஹாசம் வாக் பிரலாபம் விகத்தனம் அனாத்மன்யான் மனனம் ஆத்மனிந்தா பிரசம்சனே அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதிமானம் சதாஹாசம், தன்னை பற்றி உயர்வாகவும் நினைத்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களை பற்றியும் உயர்வாக நினைக்கக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை அவர்கள் மேலே ஏறிட்டு அவர்களை உயர்த்தி சொல்லக்கூடாது, சதா சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது, வாக் பிரலாபம் வளரக்கூடாது, சம்பந்தம் இல்லாமல் அசம்பந்தமாக பேசக்கூடாது, விகத்தனம் இஷ்டத்துக்கு வளரக்கூடாது, அதிகாரி இல்லாதவர்களிடத்துல அதிகாரித்துவத்தை போதிக்கக்கூடாது, அதாவது அதிகாரித்துவத்தை நிரூபிக்கக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நவீனர்கள் இப்படிலாம் நினைப்பா இல்லையா? அதை சொல்றார், நவீனால் என்ன வேணா நினைச்சுட்டு போட்டோம் இல்லையா. ஆழ்வார்களே பெருமாள் எப்படி பாடியிருக்கா, ஆழ்வார்களே இப்படித்தானே பாடுறா. ஒவ்வொருத்தரும் ஆழ்வார்கள் பாடும்பொழுது கூட பெருமாளே உன்னால வந்தது தான் எல்லாமே அப்படின்னு தானே ஆழ்வார்களே பாடுறா. இல்லை ஆழ்வாராலே இப்படி பாட முடியாது. ஏன்னா அந்த மொழியை கொடுக்கக்கூடியவன் பெருமாள், இந்த இலக்கணங்களை கொடுக்கக்கூடியவன் பெருமாள். இந்த இலக்கணம் இல்லாமல் எந்த விதமான தமிழ் பாடல்களையும் பாட முடியாது. இதெல்லாம் அந்த அந்தாதிகள்லாம் என்னாலேயா பண்ண முடியும்னு நினச்சின்னு இருக்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வெளியில் வேணால் நாம் என்னை பேசிக்கலாம், மயர வர மதிநலம் அருளினன் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். ஆனால் இது எல்லாமே பெருமாள் என்னை பாட வைத்தார் அப்படின்னே சொல்கிறார். வழிபட்டோட அருள் பெற்று மாயன் கோல மலரடி கீழ் சுழிபட்டோடும் சுடர் சோதி வல்லத்து இன்புற்றிருந்தாலும் இழிபட்டோடும் உடலினில் பிறந்து தன் சீர் யான் கற்று மொழிபட்டோடும் கவியமுதம் நுகர்ச்சி இருமோ முழுதுமே. எங்க நடக்குமா இதெல்லாம்? யானாய் தன்னை தான் பாடினார் 10வது திருவாய்மொழியில். எல்லாமே பெருமாளாக நமக்கு கொடுத்தது தான், வரதனால் கொடுக்கப்பட்டது தான் எல்லாமே. இது சத்தியவிரத க்ஷேத்திரம். சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் எம்பெருமானை உள்ளதை உள்ளபடி சேவித்து கொண்டிருக்கிறோம். உள்ளதை உள்ளபடி தன்னுடைய வாக்கால ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். என்னால் இது முடியுமானா முடியும்ன்றார். ஏன் அப்படின்னால் வேகவதி தேவி, வேகவதி ஆறு என் பக்கத்தில் ஓடிண்டே இருக்கு. சரஸ்வதி தானா வரா, தானா வந்து இந்த வாக்கை கொடுக்குறா. சரஸ்வதி வேகமா எனக்கு இந்த வாக்கை கொடுத்தா, வேகமா இந்த துவாமஞ்சசா ஸ்துதிபதை எதகம் தினோமின்னு அந்த சரஸ்வதி தேவி மொத்த அருளையும் எனக்கு வரதன் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சொல்றார். காளிதாசன் சொல்றான், வாக்கு அர்த்தம் இது ரெண்டுத்தையும் ஒன்னா பிரிக்க முடியாது அப்படின்னா.
அப்போ வாகர்த்தாவிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே அப்படின்னா வாக்கையும் அர்த்தத்தையும் பிரிக்க முடியாதது போல என்னையும் வரதராஜனையும் பிரிக்கவே முடியாதுன்ற வரதனிடத்துல கேட்கிறார். சுவாமி வரதா, நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி உன்னிடத்திலே திரும்பி சமர்ப்பிக்கணும். அதை ஸ்தோத்திரம் பண்ணணும், வரதனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆழ்வார்களும் சரி சுவாமி தேசிகனும் சரி ஒரே மாதிரி வர்ணிக்கிறான் இந்த இடத்துல. பெருமாள் தன்னை தானே பாட வச்சுக்கிறான் இவர்கள் மூலமாக. வகுலபூஷணராக இருந்தாலும் சரி நிகமாந்த தேசிகராக இருந்தாலும் சரி ஒரே மாதிரியான கருத்தை வெளிப்படுத்துகிறார். தன்னைத்தானே பாட வச்சுக்கிறான் இவர்கள் மூலமாக பெருமாள் வரதன். இவர்கள் மூலமாக பாட வைத்து கொண்டு என்ன பண்ணுறான், இவர்களை பாட வச்சு இவர்களுக்கு வேண்டிய பதங்களை எல்லாத்தையும் இவர்களுக்கு அள்ளித்தரான். திருப்பி அந்த விஷயங்களை பாட வச்சு இவர்களை பாட வைத்து ரசிக்கிறான். எப்படி துருவனை பேச வச்சு ரசித்தானோ அதை மாதிரி இவர்களை பேச வச்சு ரசிக்கிறான். துருவன் விஷயம் இதானே, யோந்த பிரவிஷ்ய மமவாச்ச விமாம் பிரசூத்தாம் சஞ்சீவய சகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாந்த அஸ்தச்சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மைன்னு பாகவதத்தில் துருவன் எம்பெருமானுடைய பாஞ்சஜன்யத்தினுடைய நுனி பட்ட உடனே துருவன் இப்படியே பட்ட ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டானே. அந்த மாதிரி வரதராஜனுடைய கட்டாட்சம் நம்ம மேலே பட்டுதுன்னா நமக்கு எல்லா விதமான ஒரு வரதராஜனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியானது நமக்கு வந்துடும்னு சுவாமி தேசிகன் சொல்றார். ஏன் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கே, ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு கேள்வி வருது, பெருமாளே கேட்கிறார். சுவாமி தேசிகன் இப்படி நைச்சானுசந்தானம் பண்றார். பண்ண உடனே பெருமாள் ஆனந்தமா பார்க்கிறான் வரதன் ஆனந்தமா பார்த்துட்டு சுவாமி தேசிகன் இடத்துல கேட்கிறான், உமக்கு கவிதா சக்தி இருக்கு, அதை பயன்படுத்தி ஸ்தோத்திரம் பண்றேர், அந்த ஸ்தோத்திரத்தை இயற்றுவதற்கான ஞானம் இருக்கு, எல்லாம் இருக்கு, முன்னாடியே பல ஸ்தோத்திரங்கள் இயற்றி இருக்கிறீர்கள், இப்போ புதுசா என்னை பார்த்து கேட்குறீங்கோ, துருவனுக்கு தந்தா மாதிரி எல்லாத்தையும் உமக்கும் நான் தந்துட்டேன்னு நீர் வைத்து கொள்ளும் அப்படின்னு சுவாமி தேசிகனை பார்த்து வரதராஜன் சொல்றான். சரி, நீர் ஸ்தோத்திரம் இயற்றுகிறீர் சுவாமின், இதனால எனக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கு? நானும் அவாப்த சமஸ்த காமன், ஆப்த காமஸ்ய காஸ்பிருகா அப்படின்னா மாண்டூக்கிய உபநிஷத்துல. அப்ப அவாப்த சமஸ்த காமன் நானு, இனிமேல் அவாப்தவ்யம் கிஞ்சிதப்பி நாஸ்தி, எனக்கு இனிமேல் ஏதாவது ஒன்று அடைய வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாதப்போ நான் எப்படி இதில் உம்மை ஸ்தோத்திரம் இயற்ற வைத்து எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு கேட்குறான் பெருமாள். அதுக்கு பதில் சொல்கிறார் சுவாமி தேசிகன், வரதா எல்லாமே உன்னால் அருளி செய்யப்பட்டது தான். கர்த்திருவம் இருக்கே, இந்த காரியத்தை பண்ணக்கூடிய இந்த சக்தியானது எனக்கு என்னிடத்துல இல்லை. ஜீவனால் அவ்வளவு வியாபித்து இருக்க முடியாது. சாரீரக மீமாம்சா சாஸ்திரத்தில் 3ஆம் அத்தியாயத்தில் சந்தியாதிகரணத்தில் 3வது சூத்திரம் இது, மாயா மாத்திரந்து கார்ஸ்னியன அனபிவியக்த ஸ்வரூபத்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம். மாயா மாத்திரந்து கார்ஸ்னியன அனபிவியக்த, மாயா ஜீவனால எதையுமே பண்ண முடியாது. ஜீவஹா ந ஸ்வாப்ன பதார்த்த சிருஷ்டிகர்த்தா மாயா மாத்திரத்வாத், ஜீவஹா ந ஸ்வாப்ன பதார்த்த சிருஷ்டிகர்த்தா கார்ஸ்னியன அனபிவியக்த ஸ்வரூபத்வாத்னு 2 வாக்கியத்தை கொண்டு பாஷ்யக்காரர் நிரூபிக்கிறார். அதனால் ஜீவனுக்கு அவ்வளவு வெளிப்படுற தன்மை கிடையாது. கர்த்திருவம் எதையே நீ எனக்கு கர்த்திருவம் இருக்கலாம், அந்த கர்த்திருவம் பராதீனம் இல்லையா, உனக்கு அதீனமாகத்தானே அந்த கர்த்திருவம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? அப்போ எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறியா? என்னுடைய ஆத்ம தாரணம் இருக்கே, அது இருக்கே, சுவாமி தேசிகனுடைய ஆத்ம தாரணம் இருக்கே, அது பெருமாளுக்கு லாபம் தருமே. சுவாமி தேசிகனுடைய ஆத்ம தாரணம் தான் பெருமாளுக்கு லாபம், வேற எதுவுமே கிடையாது. நீ தான் கர்த்தா, நீ சங்கல்பிச்சா தானே எல்லாமே நடக்கும். உன்னுடைய சங்கல்பம் வினா துவத் சங்கல்பாத்து விருஷகிரீஷ அனுரபி ந சலத்தேன்னார் சுவாமி தேசிகன் திருவேங்கடநாதன் விஷயத்துல. அப்போ உன்னுடைய அனுமதி இல்லாமல் அணுவுமே அசையாது. எந்த ஒரு காரியத்தையும் ஜீவன் பண்ணணும்னா
5 விதமான விஷயங்கள் தேவைன்றத கீதாச்சாரியன் கீதையில சொல்றான். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருத்தக் விதம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் அப்படின்னா பகவத்கீதையில என்னன்னா, அதிஷ்டானம் ததா கர்த்தா, ஆத்மா தங்கி இருக்கக்கூடிய இந்த சரீரம், உண்மையில இயங்க வேண்டிய இந்த ஆத்மா, கரணம் அப்படின்னா பல வகையான கர்மேந்திரியங்கள், பிருத்தக் விதம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா பல வாயுக்களுடைய சஞ்சாரம், தெய்வம் செய்வாத்திர பஞ்சம் கடைசியில தெய்வம். இதான் முக்கியமான விஷயமா தெய்வம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா சுதந்திர ஆத்ம புத்தியோட எவன் இருக்கானோ அவன் எந்த காரியத்தையும் ஒழுங்கா செய்ய மாட்டான். ஆத்மா தனக்கு அதீனமாக இல்லை, பகவானுக்கு அதீனமாக இருக்கிறது, பராதீனன் அப்படின்ற எண்ணத்தை எவன் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு தான் எல்லா காரியமும் நிறைவேறும். வரதா நீ தான் எனக்கு கர்த்திருவத்தை கொடுக்குற. சுவாமி ஆளவந்தார் சொல்றாரு இல்லையா, எதுவுமே உன்னுடைய சக்தி பிரகாரங்கள்னால ஏற்பட்டதுதான். என்னை கொண்டு நீ சாதிச்சுக்கிற, எனக்குன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. ததபி துவயாவானர் மம நாதயதஸ்தியோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவ நியதஸ்வமிதி பிரபுத்தீகி அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே. வேற என்ன நான் பண்றது, எனக்குன்னு ஒண்ணுமே தெரியாது, எல்லாத்தையுமே நீ தானே பண்ணிக்கிற, நீ தான் வரதா எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருக்கிய, பெருந்தேவி தாயாரோட எழுந்து இருக்கக்கூடிய நீ தானே எல்லாத்தையும் பண்ற, நான் என்ன பண்றேன், எதையுமே நான் பண்றது இல்லையே. அவரே சொல்றார், இது 53வது ஸ்லோகம். அவர் முன்னாடியே சொல்றார் ஒரு விஷயத்தை, என்னுடைய சத்தா, என்னுடைய இருப்பு, என்னுடைய நான் உண்டானது எல்லாமே உன்னுடைய கட்டாட்சத்தை எதிர்நோக்கி இருக்கு. எல்லாமே உன்னுடைய கட்டாட்சத்தை எதிர்நோக்கி இருக்கும்பொழுது ஒரு செயல்ல இறங்குறதுன்றது மட்டும் உன்னுடைய கட்டாட்சம் இல்லாமல் நான் வேற எங்க போய் தேடுவேன்னு கேட்கிறார் ஆளவந்தார். நாவேக்ஷசே எதி தத்தோ புவனான்யமூனி நாலம் பிரபோ பவித்துமேவ குத பிரவருத்தி ஏவம் நிசர்க சுகிருதி ஸ்வை சர்வஜந்தோ சுவாமின்ன சித்திரமிதமாசிரித வத்சலத்துவம் அப்படின்னு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தனத்தில் சொல்றார். பிரவருத்திக்க மட்டும் நான் வேற எங்க போவேன், இந்த ஸ்தோத்திரத்தை இப்படி செய்ய வேண்டும்னு ஒரு பிரவருத்தி இருக்குன்னா அது உம்மிடத்துல தான் கேட்க வேணுமே தவிர வேற யாரிடத்துல என்ன போய் என்னால போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. வரதானுபவத்தை சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது ஸ்தோத்திரம் மயா விரசிதம் துவதீன வாச்சானர், இது எல்லாமே உன்னுடைய அதீனத்தினால ஏற்பட்டது. உனக்கு அதீனமான ஒரு வாக்கை உடையவன் நான், என்னால அருளி செய்யப்பட்டது இந்த ஸ்தோத்திரம். இது தொத்பிரீத்தையே வரதயத்து, உனக்கு ஒரு உன்னுடைய திருவுள்ளத்திற்கு உகப்பாக இருக்கு. இது உன்னுடைய திருவுள்ளத்திற்கு உகப்பா இருக்குன்ற இதுல ஒரு அதிசயமும் கிடையாது. இது ஒரு அதிசயம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஏன்னா என்னை நீ தான் பழக்கி வச்ச, என்னை நீ பழக்கி வச்சிருக்க, வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நீ எப்படி தான் பழக்கி வச்சிருக்க, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணோன்றதுக்காகவே நீ பழக்கி வச்சிருக்க. வேற எங்கேயும் நம்மளால போக முடியாது. என்னதான் போனாலும் நாம் வரதனுடைய திருவடியில தான் கிடப்போம். நம்ம வேற எங்கேயும் போய் விழமாட்டோம். வரதனுடைய திருவடியை தவிர நமக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆவர் ஜெயந்தி ஹிருதயம் கலு சிக்ஷகானம் மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பிதானி. ஏன்னா அவன் நம்மளை கிளி போல பழக்கி வைக்கிறான். உனக்கு அதீனமா இருக்க எம்பெருமான் வரதனுக்கு அதீனமாக இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு நம்மளை பழக்கி வைக்கிறான். அதனால ஒரு ராஜா என்ன பண்ணுவான், ஒரு கிளியை பிடிப்பான், அந்த கிளியை கொண்டு கூட்டில் அடைப்பான், அந்த கிளிக்கு சில விஷயங்களை சொல்லி தருவான், அந்த கிளி திருப்பி சொல்லும். அந்த சொல்ற கிளி ஸ்பஷ்டமா சொல்றதோ இல்லையோ தெரியாது, ஆனா ராஜா சொல்ற வார்த்தையை திருப்பி சொல்லும். அந்த கிளி ஸ்பஷ்டமா சொல்லலைன்னா கூட ராஜா அந்த கிளி ஸ்பஷ்டமா சொல்றதாக நினைத்து கொண்டு அவன் என்ன பண்ணுவான், ஆனந்தத்துல முழுகுவான். எவ்வளவு அழகா சொல்றது பத்தியா அப்படின்னா. ஏன் இதை குழந்தைங்க விஷயத்துல பார்க்கலாமே. நம்முடைய குழந்தை இருக்கு, மழலையோட குழந்தை, சின்ன குழந்தை, நாம சில விஷயங்களை சொல்லித்தரோம். என் பையன் இருக்கான், அவனுக்கு என்னுடைய ஆத்துல அவ திருப்பாவை பாசுரங்களை சொல்லித்தரும்போது அவனுடைய மழலை குரல்ல நீலாதுங்க தனகிரி தட்டி அப்படின்ற அந்த தனியன் சம்ஸ்கிருத தனியில வாயில வருதோ இல்லையோ அழகா சொல்றான். எவ்வளவு ஆனந்தமா சொல்றான் பாருன்னு ரசிச்சு கேட்கிறோம்.
அதுபோல பெருமாள் சுவாமி தேசிகனை பழக்கி வைக்கிறார், கிளி போல பழக்கி வைக்கிறார். அவரும் பேசுறார். அந்த பேசுற விஷயத்தை அவன் திருவுள்ளத்திற்கு உகப்பாக அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் வரதன். சுவாமி தேசிகன் விஷயத்துல மாத்திரம் இல்லை, நம்முடைய விஷயத்துல இப்படித்தான் நடக்கிறது. சுகருடைய பாவத்தை கொண்டவர் சுவாமின்னு சொன்ன வியாக்கியானத்துல. ஏன்னா இவருக்கு வேற எதுவுமே தனம் கிடையாது. வஸ்து ஹஸ்திமே அத்திசைலாகிரே வஸ்து பைத்தாமகம் தனம்னு சொன்னவர் தூப்புல் குலமணி. இவருக்கு சொத்துன்றதே வரதராஜன் தான், வேற எதுவும் சொத்து கிடையாது. ஏன்னா இவருடைய இன்னொன்று கூட நம்ம பார்க்கலாம். இவருடைய கிரந்தங்கள் எல்லாமே திருமங்கை ஆழ்வாரை இன்ஸ்பைரேஷனாக கொண்டு தான் சுவாமி தேசிகன் பல கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் என்ன சொன்னாரோ அதன்படி தான் இவர் இருப்பார். திருமங்கை ஆழ்வார் பல இடத்துல தன்னை கிளின்னு சொல்லிக்கிறார். பெருமாள் தன்னை பழக்க வைக்கிறான்றார். செவ்வாய் கிளி நான்மறை பாடும் மடக்கிளியை கைமேற்கொண்டு தேன் போலும் மென்மழலை பயிற்று நாங்கூர் அப்படின்னு நாயிகா பாவத்தில் பாடுற. சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று அப்படின்னு நாயிகா நாச்சியார் திருமொழியில் அவர் நேரடியாகவே சொல்றா ஆண்டாள். இப்போ பல இடங்கள்ல கிளி போல தன்னை சொல்லிக்கிறார். விளக்கொலியை மரகதத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே அப்படின்னே சொல்றார். அப்போ கலியன் வளர்த்த கிளி தன்கா கிளி தான் தூப்புர் கிளி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப கலியன் வளர்த்த கிளி தான் இந்த தூப்புல் கிளி. அந்த கிளி எப்படி எம்பெருமானால வளர்க்கப்படுறது? வரதனால. கிடாம்பி அப்புள்ளார் தன்னை கிளியை பழக்குமா போலே பழக்கி வைத்ததை அப்படின்னு சொல்றார் சுவாமி ஸ்ரீமத் சாரத்துல. அது மாதிரி பெருமாளுடைய பிரபாவத்தை, வரதனுடைய பிரபாவத்தை இவர் ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுறார். அதுவும் கிளி போல பெருமாள் சொல்ற விஷயங்களை இவர் கிளி போல திருப்பி எடுத்து சொல்லி பெருமாள் கொடுத்ததை அவனுக்கே திருப்பி சமர்ப்பிக்கிறார் வரதராஜ பஞ்சாசத் அப்படின்ற ஸ்தோத்திரம் மூலமாக. ஆகையினால இன்னைக்கு நாம வரதராஜ பஞ்சாசத்துல 2ஆம் நாள் உபன்யாசத்துல உபோத்காதத்தை பார்த்தோம், பூர்வ பேட்டிகையை பார்த்தோம், நைச்சியானுசந்தானம் பார்த்தோம், சுவாமி தேசிகனுடைய வரதானுபவத்தை பார்த்தோம். எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம் சாஸ்திர விஷயங்களை. அடியன் 1 மணி நேரத்தில் சுருக்கி சொல்லணும் அப்படின்றபடினால அடியன் கொஞ்சம் சமயங்களை சுருக்கி சொல்லிக்கிறேன். ஏதாவது எங்கேயாவது கண்டென்ட் ஏதாவது மாறி போயிருந்தால் க்ஷமிக்க பிரார்த்தித்து கொண்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு 3ஆம் நாள் உபன்யாசம். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.